Hi friends, welcome to Lee 33 Studio. வாங்க இன்னைக்கு நம்ம சப்பாத்தி காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதை வந்து நம்ம நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. நம்ம பாருங்கள் வெங்காயமெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் 2 சேர்த்திட்டு பொரி விட்டுட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு, அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டு. அதுக்குள்ளேயே நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 தக்காளி போதும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த தக்காளியை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிவிட்டு, அப்புறம் நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா அப்படியே குக் ஆகிட்டு இருக்கட்டு சிம்மில் வச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே காளான் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதில் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது. நம்ம அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மஷ்ரூமை இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், வெங்காயம் தக்காளி நம்ம ஏற்கனவே சேர்த்து வதக்கி விட்டு அதை மூடி வச்சுருந்தோம். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதே லைட்டாக வதக்கிடலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பொடி போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இது கூட மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த காளானில் ஏற்கனவே தண்ணி விடு. நம்ம வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். அது வெந்துட்டுக்கிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உப்பும் தண்ணி மட்டும்தான் சேர்த்துறேன், வேறு எதுவும் சேர்த்து போகிறதில்ல. ஆனால் நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக சப்பாத்தி மாவு பிணைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம காளான் சேர்த்து இவங்க தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. வேணாலும் தண்ணி வேணாலும் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக இது கூட நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து போகிறோம்.
சேர்த்திட்டு இது கொஞ்சம் வதக்கி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சிடலாம். அது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க, பத்தலைன்னா. பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி எவ்வளோ கூட ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பரான நம்மளுக்கு காளான் கிரேவி கிடச்சிருச்சு. இதுக்கு தாமா மல்லித்தலை தூவி அப்படியே இறக்கி வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி சுட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நாங்கள் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.